வணக்கம் ஸ்டோர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சிலம்பு. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம லாஸ்ட்டா ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து வந்து நம்மளோட வண்டி வந்து சர்வீஸோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சார்லியோட அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வந்து டிராவல் ரிலேட்டடான நம்ம பைக் ரிலேட்டடான எல்லா வீடியோ வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைக் சர்வீஸ் விட்டு எடுத்துட்டோம். எடுத்து ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து அது முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரியல. ஆனா அது வந்து செகண்ட் எபிசோடா வரும்னு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. என்ன பிரச்சனைனா, நம்ம வந்துட்டு விடும்போதேவும் வீடியோல ஃபுல்லா தெளிவா காட்டியிருப்போம் நம்ம. விடும்போதே வந்துட்டு ஆயில் லீக் ஆச்சு. கூலண்ட் ஆயில் லீக் ஆகுது. அப்புறம் வந்துட்டு செயின் வந்து டைட் வைக்கணும். அப்புறம் ஆயில் செக்கப், அப்புறம் ஜெனரல் செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்துட்டு நம்மளோட வண்டிய வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தாங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா தப்பு என் மேல என்னன்னா, 10,000 கிலோமீட்டர் தான் தேர்ட் சர்வீஸ். நான் வந்து வண்டிய ஓட்டியிருந்தது வந்து 14,000 சம்திங் ஏதோ ஓட்டியிருந்தேன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா என்ன தெரியல. வீடியோல ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு. 14,000க்கு மேல என்னமோ ஓட்டிட்டேங்க. அவங்க சொன்னாங்க, தேர்ட் சர்வீஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்க வேணா ஃபோர்த் சர்வீஸ்ல பெய்டு சர்வீஸ் வேணா பண்ணிக்கோங்க. ஃபோர்த் சர்வீஸ் கூட சொல்லல அவங்க. பெய்டு சர்வீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் யோசிச்சேன், எனக்கு பெய்டு சர்வீஸோ இல்ல ஃப்ரீ சர்வீஸோ எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. வண்டிய மட்டும் நீட்டா வந்து சர்வீஸ் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அவங்களுமே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் எங்களோட மேனேஜர்ட்ட பேசி பார்க்குறோம். முடிஞ்சா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரோம். இல்லைன்னா பெய்டு சர்வீஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம சார்லி வந்துட்டு எப்படி பார்த்துன்னு நமக்கு தெரியும். அதனால வந்துட்டு பெய்டு சர்வீஸ் வந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம். ஈவினிங் கால் பண்ணேன். ரெஸ்பான்ஸே பண்ண மாட்றாங்க. ஃபோன் பண்ணோம்னா 2 நம்பர் இருந்துச்சுங்க. அந்த பில்லுல 2 நம்பர் குடுத்தாங்க. 2 நம்பருக்கு ஃபோன் பண்றேன், எடுக்கவே மாட்றாங்க. என்ன எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கேட்டாலும் அதையும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே போயிட்டோம். நானும் அந்த கூட இருந்த ஒரு அண்ணனும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே போயிட்டோம். அவர் வந்துட்டு ரொம்ப தங்கமான மனுஷங்க. அவரு இல்ல, அவர் கூட இன்னொருத்தவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப தங்கமான மனுஷங்க. நம்ம என்ன கேட்டாலும் உடனே வந்து உடனே வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா உடனே வந்துருவாங்க. இந்த மாரி போகணும் அப்படின்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துருவாங்க. அதனால வந்துட்டு அந்த அளவுல வந்துட்டு நான் வந்து ஹாப்பியா இருக்கேங்க. ஏன்னா கொஞ்சம் பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் நல்ல நல்ல மனசுல இருக்கிறங்காட்டியும் எனக்கு வந்து பெருசா எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. கஷ்டங்கள் இருக்கு. நீங்களே நிறைய பார்த்திருப்பீங்க. விடுங்க, நம்ம அந்த டாபிக் போவேணா. பேக் டு ஃபார்ம்ல இருந்து சர்வீஸ்க்குள்ள வந்துரும். சர்வீஸ் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்தோம். அங்க போய் பார்க்கவுட்டி, இப்ப முடிஞ்சிருங்க, நாளைக்கு முடிஞ்சு காலையில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்த 2 நாள் ஆச்சு. 2ஆவது நாள் கழிச்சு ஈவினிங் போய் நான் வண்டி எடுத்துட்டு ஒரு 40, 45, 50 அந்த க்ரூசிங்ல தான் நான் வந்துட்டு தாண்டி வந்துட்டு அப்புறம் ஒரு இடத்துல தெரிஞ்ச அண்ணங்களா இருந்தாங்களா, அவங்க நிப்பாட்டி பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கவுட்டியும் வண்டி போய் ஸ்டாப் பண்ண விட்டு கீழ இருந்து புகையா வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்குனாலும் பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஐயோ! சரியான அப்படியே ஆ நெஞ்சே நின்றுச்சு. அந்த ஹார்ட் பீட்டே சத்த நேரத்துல நின்றுச்சு. என்னடா திடீர்னு புகை வருது, ஏதோ மெல்ட் ஆக நினைச்சிட்டு டப்புன்னு வண்டி நிப்பாட்டி பார்க்குறோம். கூலண்டா லீக் ஆகி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ! அதுதாங்க பெரிய பிரச்சனையாகும். கூலண்ட் ஆயில அவங்க திரும்பி டாப் அப் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்துட்டு கூலண்ட் ஆயில் கூட்டி எனக்கு மனசே கேட்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டாங்க. எதுக்கு தான் அப்புறம் அந்த ஃபோன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு கஸ்டமர் கூப்பிடுறாங்கன்னா ஃபோன் எடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு சொல்லணும். சொல்லல. சரி ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வண்டிய திருப்பிட்டு நானும் அந்த அண்ணனும் போயிட்டு சர்வீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு, என்னங்க கூலண்ட் ஆயில் வந்துட்டு லீக் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அத ஏன் நீங்க வந்துட்டு ஆ பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்கவுட்டியும், அவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க, "ஆள் இல்ல. நான் வந்ததுக்கப்புறம் பார்த்து சொல்றேங்க" அப்படின்னாங்க. திருப்பி ஆள் இல்லையா அப்படின்னுட்டு, அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு, அப்புறம் இன்னொருத்தவங்கள வந்து அன்னைக்கு ஈவினிங் நைட் அங்கேயே வண்டிய விட்டுட்டோங்க. விட்டுட்டு அடுத்த நாள் காலைல கூப்பிடுறேன் எடுக்கல, மத்தியானம் கூப்பிடுறேன் எடுக்கல. அப்புறம் ஈவினிங் சரியான டென்ஷன் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வண்டிய விட்டு 3வது நாள் ஆயிருச்சு. இன்னுமே சரி பண்ணி குடுக்கலன்னவட்டியும், திருப்பி ஸ்டோர் ரூம் போனோம். நானும் அந்த அண்ணனும் ஸ்டோர் ரூம் போயிட்டு, அங்க போய் பார்த்தோம் வண்டி ரெடி ஆயிருச்சுன்றாங்க. அங்க போனதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க, "இப்பதாங்க உங்களுக்கு கூப்பிடலான்னு இருந்தேன். நீங்களே கூப்பிட்டீங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னுட்டு போய் பார்த்து பேசினோம். கூலண்ட் எல்லாமே லீகலா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சொன்னதுமே பண்ணி குடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து டோட்டலா வந்துட்டு எவ்வளவு காஸ்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்துட்டு 4000 சாரிங்க. 4000 ச்சீ சாரி ரூ. 2,430 வந்துச்சுங்க. குடுத்து பே பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆயில் சர்வீஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு தெரிஞ்ச இடத்துல போய் சர்வீஸ் விடுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லதுங்க. ஒரு யமகான்னு சொல்ல வரல. எங்க சர்வீஸ் விட்டாலும் அப்படித்தான் நடக்குமான்னு எனக்கு தெரியல. நான் விட்ட 2 இடத்துலயுமே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப வொர்ஸ்ட்டா தாங்க இருந்துச்சு. எனக்கு அது ரொம்பவே நம்ம வந்துட்டு வண்டி நம்ம எவ்வளவு பாத்துக்கிறோம் நமக்கு தான் தெரியும். ஆனா அவங்களுக்கு அது எப்படின்னா, ஒரு 100 வண்டியில ஒரு வண்டி தானே அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க பண்றாங்க. வண்டியோட ஓனர் தான் தெரியும். வண்டியில என்ன பிரச்சனை ஆனாலும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நமக்கு தான் தெரியும். அதனால வந்துட்டு திருப்பி போய் விட்டோம். ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோங்க. அதனால முடிஞ்ச அளவு சர்வீஸ் வர மாரி இருந்துச்சுன்னா,
உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலயோ இல்ல தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் ஷாப்லயே விட்டுருங்க. 3 சர்வீஸ் மட்டும் ஸ்டோரூம்ல விடுங்க. அதுக்கப்புறம் எந்த சர்வீஸும் ஷோரூம் பக்கமே போகாதீங்க. ஏன்னா ரொம்ப ஒஸ்ட்டா ஒரு பிஹேவியரா இருக்குங்க. எனக்குமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நான்லாம். சரி இவங்க மேல கோவப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு தேவை நம்ம வண்டிய நல்லா ரெடி பண்ணி குடுக்கணும். திரும்பி அங்க குடுத்து அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம சார்லியோட பர்த்டே நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ அகைன் வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வந்துட்டு நானும் இந்த மோட்டோ வ்ளாகிங் பண்ணிடலாம்னு பார்க்குறேன். ஒரு நல்ல கேமராவே கிடைக்க மாட்டேங்குது. அதனால வந்துட்டு இப்போ வேற பிளான் பண்ணி இம்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வெளியிலேருந்து இம்போர்ட் பண்றேங்க. அது எங்க ஏதுன்னு வந்து கேமரா வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்றேன். ஸோ சார் நம்ம சார்லி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதாவது அவருக்கு வந்து ஒரு ஏஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப் அடுத்த மாசம் சொல்லியிருந்தேங்க. நம்ம 500 வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு. ஸோ நம்ம வந்துட்டு 500க்கு மேல வந்துட்டோம். ஸோ அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேணாம். அத வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். அது இப்ப நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து சே டிராவல் எல்லா வீடியோவும் வரும். ஸோ எங்க போனாலும் பார்த்து ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. ஹெல்மெட் போடாம வண்டி எடுக்காதீங்க. என்ன சர்ப்ரைஸ்ங்கிறது அடுத்த வீடியோல இருக்கு. மறக்காம நம்ம சேனல் வந்து செக் பண்ணி பாருங்க. இது வந்து எல்லா வீடியோவுமே நான் பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு ரைடு வேற இருக்குங்க. அதெல்லாம் நெறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்கலாம் நம்ம போனோம். அப்புறம் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து கூலண்ட் ஆயில் வந்து லீக் ஆகல. ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த சர்வீஸ் விடும்போது மட்டும் அந்த பிரேக் பேடும், செயின் பிராக்கெட் வந்து மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல வந்துட்டு 15,000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து நெறைய இடத்த சுத்திட்டோமா, அதனால வந்து 15,000 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருப்போமா நெறைய பேர் ஓட்டியிருக்க மாட்டாங்க மேபி. ஏன்னா என் கூட இருக்க 2, 3 பேரு எடுத்த வண்டி 2 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க ஓட்டியிருக்கிறதே வந்து 10,000 கிலோமீட்டர், 11,000 கிலோமீட்டர் அப்படி சம்திங்ல ஓட்டியிருந்தாங்க. நம்ம வந்து அதிகமா அங்க இங்கேயும் இப்போ டிராவல் பண்றதுனால சீக்கிரத்திலே வந்து அந்த 15,000 கிலோமீட்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுங்க. ஸோ அடுத்தடுத்து என்னென்னன்றது அப்படியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல். இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல எல்லாம் சந்திக்கலாம். பார்த்து பத்திரமா இருங்க. சேஃபா ரைட் பண்ணுங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. ஹெல்மெட் போடாம வண்டி எடுக்காதீங்க. அதே மாதிரி சின்ன பசங்கிட்ட வந்து வண்டி கொடுக்காதீங்க. வண்டி கொடுக்குற மாதிரி இருந்தா கூட நீங்க பெரிய ஆளுன்னு போங்க. ஸோ லவ் யூ ஆல்.